எங்களுடைய நூலை முழுமையா படிச்சிருந்தார். முழுமையா படிச்சு, அந்த ஒவ்வொரு கட்டுரையும் பற்றியும் தன்னுடைய கருத்துக்கள வந்து சொன்னாரு. ஹி வாஸ் எ லேர்னர்ட் அண்ட் எஜுகேட்டட் ஜென்டில்மேன். அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அப்புறம் திருநங்கை ஒருத்தரும் கட்டுரை எழுதியிருந்தாங்க. அப்ப இவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு உட்காரும்போது, அந்த திருநங்கையை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்பொழுது திருநங்கை சோ அண்ட் சோ பேசுவார்ன்னு. அ என் பக்கம் திரும்பி டாக்டர் கலாம் வந்து, "திருநங்கைன்னா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டார். அதாவது தனக்கு தெரியாத ஒரு சொல் அப்படிங்கிறதுல அவர் வெட்கப்படல. திருநங்கைன்னா என்ன? அப்படின்னாரு. அதாவது 3 ஜெண்டர்ங்கிறது வந்து திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து சொல்லியிருக்காங்க. "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பேசுனது ரொம்ப கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. கவனிச்சு என்கிட்ட என் பக்கம் திரும்பி தன்னுடைய மகிழ்ச்சிய தெரிவித்தார். "இவங்க இலக்கிய படைப்பு குடுத்துருக்காங்க. தன்னுடைய இலக்கிய படைப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாரி பேசுறாங்க. கேட்பதற்கு மிக மகிழ்ச்சியா இருந்தது" அப்படின்னு.